புதுச்சேரியில் பரபரப்பாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அங்கு வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. கடந்த காலங்களில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே நாளில்தான் தேர்தல்கள் நடத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த இரு மாநிலங்களுக்கும் ஒரே நாளில்தான் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சியளிக்கும் விதமாக புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில் அங்கு அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வந்தனர். ஏப்ரல் 7ஆம் தேதி 6 மணியோடு அங்கு பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியிலும், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வில்லியனூர் தொகுதியிலும், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியிலும் தங்கள் பரப்புரையை முடித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் கல்வி நிலையங்கள் அனைத்தும் தேர்தல் முடிவடையும் வரை இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்காக 3000 காவல்துறையினர் மட்டுமல்லாது 9 கம்பெனிகளை சேர்ந்த துணை ராணுவ படையினர் புதுச்சேரியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதோடு புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையில் 15 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என தேர்தல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் பாதுகாப்பான அமைதியான தேர்தலை நடத்துவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறி செயல்படுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என புதுச்சேரி மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைய தகவலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 30 தொகுதிகளில் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அங்கு பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவுவதால் தேர்தல் முடிவுகள் நெருக்கமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 சுயேட்சை எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 150க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியைப் போலவே கேரளம் மற்றும் அசாமிலும் தேர்தல் பரப்புரை முடிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.